இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ ஓகேவா இருக்கீங்களா? என்ன தெரியுதா பாரதி? வெற்றி, நீங்க எப்படி என்ன கண்டுபிடிச்சீங்க? நீங்க என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி. இதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். ஐயோ பாரதி, இப்ப எதுக்கு தேங்க்ஸ் அதுன்னு பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? என்கிட்ட ஒரு உதவி கேட்டீங்க, நான் உடனே வந்துட்டேன், அவ்வளவுதான். நீங்க அவ்வளவு ஒரு சாதாரணமான வார்த்தையில ரொம்ப பெருந்தன்மையா சொல்லிட்டீங்க வெற்றி. ஆனா மண்ணுக்கடியில நான் உயிருக்கு போராடிட்டு இருந்த அந்த ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசுல நான் செத்துருவேங்கிற பயமும் சாகக்கூடாதுங்கிற வெறியும் ஏக்கமும் மாறி மாறி வந்து என்ன பயமுறுத்திக்கிட்டே இருந்துச்சு. இனிமே நாம அவ்வளவுதான், நான் இந்த உலகத்தை பார்க்க மாட்டேன்னு நினைச்சப்பதான் நீங்க வந்து என்ன காப்பாத்துனீங்க. இது சாதாரண விஷயம் இல்ல வெற்றி. உண்மையை சொல்லணும்னா, நான் முதல் தடவை உங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி சம்பவகுமாருக்கு தான் ஃபோன் பண்ணேன். ஆனா நம்பர் ரீச் ஆகல. அதுக்கப்புறமா தான் இந்த பிரச்சனைக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றதுக்கு வேணும்னு சொல்லி நான் தவக்கலை கிட்ட கேட்டேன். தவக்கலை தான் அன்னைக்கு உங்ககிட்ட பேசி உங்களை அங்க வர வச்சாரு. மேடம், 2 பேரும் சேர்ந்து நில்லுங்களேன், ஒரு போட்டோ ஷூட் பண்ணிக்கலாம். ஆதி, மித்ரா, உன் ஆசை தீர எவ்வளோ வேணா போட்டோ எடுத்துக்கோ. ஆனா என் ஃபேமிலி போட்டோல நீ தான் என் கூட இருப்ப, அதை யாரும் மாற்ற முடியாது. ஒன் செகண்ட். சொல்லுடா. ஹலோ அண்ணா, எங்க அண்ணிக்கு அர்ஜென்ட்டா ஒரு உதவி தேவைப்படுது. டேய், என்னடா உளறிட்டு இருக்க? அண்ணா, நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் அமைதியா கேளுங்க. இங்க அண்ணி அவங்களுக்கு உதவி செய்ய ஆள் வேணும்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்க கிட்ட எனக்கு ஒரு ஆள் தெரியும்னு சொல்லியிருக்கேன். அதை என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நானே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போயிருப்பேன்ல. அண்ணே, அங்கதான் சிக்கலே. ஏதோ ஒரு காரணத்துக்காக அண்ணி உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லாம இருக்காங்க. அதனால நான் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு வெற்றி கொண்டான்னு ஒருத்தர் ஹெல்ப் பண்ண இருக்காருன்னு அடிச்சு விட்டுருக்கேன். டேய், சத்தியமா நீ சொல்றது எனக்கு புரியலடா. அண்ணே, வெயிட், புரியுற மாதிரி சொல்றேண்ணே. இது இன்ஸ்டன்டா அண்ணி கேட்டதும் நானே பண்ண பிளான். சொல்றப்ப அப்படி இப்படி சொதப்பலாம் தான் இருக்கும். நீங்களே ஃபார்முக்குள்ள வந்து இதுதான் மேட்டர்னு புரிஞ்சுக்கங்கண்ணே. சரி சொல்லு. அன்னிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வெற்றி கொண்டான்ற பேர்ல வரப்போறது வேற யாரும் இல்ல, அது சாட்சாத் நீங்களே தானே. டேய், நான் ஏற்கனவே வேற டென்ஷன்ல இருக்கேன். நீ பேசுறத கேட்டா எனக்கு நேர்ல வந்து உன்னை உதைக்கணும் போல இருக்கு. அண்ணே, அவசரப்படாதீங்கண்ணே. வெற்றி கொண்டானா நீங்க தான் வரப்போறீங்க. ஆனா கெட்டப் சேஞ்ச் பண்ணி இந்த மாஸ்க் எல்லாம் போட்டு நம்ம உத்தம வில்லன் படத்துல பிரபு சார் வருவார்ல, அப்படி வரணும். அண்ணிய பாக்குறப்ப உங்க குரலை மாத்திக்கோங்கண்ணே. அவங்களுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்றீங்கன்னு தெரியாம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. டேய், நான் இங்க ரிசப்ஷன்ல இருக்கேன்டா. அண்ணே, அட போங்கண்ணே. அந்த ரிசப்ஷனே ஒரு போங்காட்டம். அதுல நீங்க இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு கிளம்பி வாங்கண்ணே.